வணக்கம். இந்த பதிவை பார்க்குறதே ஒரு புண்ணியந்தாங்க. பாருங்க, கோதண்ட ராமர் கோயில் பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே, ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே இந்த கோதண்ட ராமர் கோயில் இருக்குது. இதை பாருங்கள், ராமர் சீத்தையோட லக்ஷ்மணனோட இருக்கார். அந்த ஒரு தெய்வீகமான காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கோதண்டராமர் அப்படின்னாலே மிகவும் விசேஷமானவர். நாம் பெருமாளை வணங்குகின்றோம். இதை பாருங்கள், ராகு கேது இருக்காங்க, அதே மாதிரி விநாயகர் இருக்காங்க, காமாட்சி அம்மன் பக்கத்தில் காமாட்சி அம்மன் இருக்காங்க. இதை பாருங்கள், முருகர் இருக்காங்க, அதே மாதிரி ஐயப்பன் பெரிய ஒரு ஃபோட்டோவாக வச்சு வழிபடுறாங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், நவகிரகங்கள். பெருமாள் கோயிலில் நவகிரகங்கள் இருந்து நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். இது பாருங்கள், இந்த கோதண்டராமர் கோயிலில், பெருமாள் கோயிலில் பாருங்கள், நவகிரகங்கள் இருக்குது. அந்த நவகிரகங்களை வணங்கிட்டு நம்ம கோதண்டராமரை வணங்கும்போது நவகிரகங்கள் மூலமாக ஏற்படும் அத்தனை விதமான தோஷங்களும் விலகுது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ராமர் அப்படின்னாலே நம்மளை கோர்ட்டு கேஸு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன், பஞ்சாயத்து, இத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த கோதண்டராமர் கோயிலில் போய் நீங்கள் வணங்கிட்டு உங்களால் முடிஞ்சதை மனசில் நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸு வழக்கு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு வெற்றி ஆன பிறகு இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே கோதண்டராமர் கோயில் இருக்குது. மிகவும் அருமையான கோயில். இந்த பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படும் இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த அருமையான கோயில் இருக்குது. இதை நம்மளால் முடிந்த உதவியை செய்யலாம்.